ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் எப்படி இருக்கார், இதை ஒட்டி தான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இந்த மாதம் இருக்கும். அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் முதல்ல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது இந்த ஜூலை 4ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு வர்றார். பொதுவாகவே 4ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே அதுலேயும் சுக்கிரன் உங்களுக்கு இருக்கார். பொதுவாக யாரெல்லாம் வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்க, பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சுக்கிர பகவான் உங்களுக்கு உருவாக்குவார். அவர் தான் உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர், உங்களுடைய வேலைக்குரியவர் கிரகமாக அவர் தான். அவர் உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கிறது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் ப்ரமோஷனை எதிர்பார்க்குறீங்க அல்லது ஒரு இன்க்ரிமெண்ட்டை இன்சென்டிவை எதிர்பார்க்குறீங்க அல்லது போனஸு ஹைக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு அதுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலையில் யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறீங்க, குறிப்பாக இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்க, ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்க, டீம் மாறணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் மாற்றம் என்பது இந்த மாதம் இருக்குது. ஸோ வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. ஏன்னா உங்கள் சுக்கிரன் ஒரு பக்கம் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம் அப்படின்னாலே அன்சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வீஸில், ப்ரைவேட் செக்டாரில், எனி அதர் அஃபெக்டட் கன்சர்ன் இதெல்லாம் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய கரியரில் ஒரு திருப்தியான மனநிலை என்பது இல்லை. அதனால் அது மாதிரியான மைண்ட் செட் இருந்தால் முதல்ல மாற்றுங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்த்தாலே நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ அல்லது வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஆகையினால அடக்கி வாசிங்க. வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அல்லது நம்முடைய சபார்டினேட் நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களுடைய சுப்பீரியர் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய தொழிலில் மினிமமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. இது இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும். இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே மேரேஜு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு அல்லது மேரேஜ் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த ஜூலை மாதம் என்பது ஆணியும் ஆடியும் கலந்த மாதமாக வரும். ஸோ இந்த மாதத்தில் உங்களோட ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. யாரெல்லாம் பிஸ்னஸில் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிஸ்னஸில் 2-3 யூனிட் வச்சுருக்கு தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்க்குறவங்க அல்லது செலிப்ரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அதெல்லாமே இயற்கையாக அமைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க அல்லது சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவர்களால் எதிர்பார்த்த நன்மைகள், அவர்களுடைய அன்பு, ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் உங்களை கட்டில் வயசில் மூத்தவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய நட்பு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், ஏற்றம், முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதத்தில் மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. குறிப்பாக இந்த மாதம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. ஸோ உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் பவரை அதிகப்படுத்துங்க. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் என்பது நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் கூடும். பெரிய லெவலில் ஷேர்ஸில் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க மினிமமாக பண்ணுங்கள். மேக்ஸிமம் பெனிஃபிட் இருக்குது, லாபம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் முருகப்பெருமானை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் தாயாரை நல்ல மகாலட்சுமியுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. எல்லாத்துக்கும் மேலே துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். வரக்கூடிய கஷ்டங்கள் குறையும். இந்த மாதம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அமையும். நன்றி, வணக்கம்.